உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது உலகத்தில். வரைமுறைக்கெல்லாம் வந்து உலகம் வந்து தண்டிக்கலை. உலகம் வந்து நம்மளை குற்றப்படுத்துகிற விதம் வந்து வேறு. ஆனால் பரிசுத்த வேதம் நம்மளை குற்றப்படுத்துகிற விதம் வேறு. உலகம் நம்மளை எப்படி பார்க்குது, நம்ம பொதுவாக எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் வந்து பொதுவாக அவர்கள் எல்லா மனிதர்களும் இது இப்படி இருக்கலாம் என்கிற சில வரைமுறைகள் இருக்கிறது. அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்கிறார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் சிந்திக்கிறதையும் எண்ணுகிறதையும் சில செயல்பாடுகளையும் உலகம் தவிர்க்கலை. ஏன்னா உலகம் அப்படித்தான் இருக்குது. அது தவறு இல்லை. ஒரு வேளை இவர் இப்படி நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னால் கூட அது வந்து அவங்க யாரும் குற்றமாக நினைக்க மாட்டாங்க. அவர் நினைக்கிறாரு, அவர் மனசு, அவர் செய்கிறார், நீ ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பேசுவாங்க. ஆனால் வேதம் அப்படிங்கிறது நம்மளை பிரித்தெடுத்து விலைக்கரையமாய் வாங்கி அவருடைய சொந்த பிள்ளையாக சொந்த ஜனமாக மாற்றினபடினாலே இப்போ நமக்கு இந்த உலகம் கொடுக்குற அந்த அந்த சில இலகுவல், அந்த இலகுவுகள், சில எளிமையானவைகள், உலகம் ஏற்றுக்கொள்ளுகிற காரியங்களை வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது கொஞ்சம் நம்மளை ஷார்ப் பண்ணுது. நம்மளை என்ன செய்து ஷார்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம், டிசைன் பண்ணுதுன்னு சொல்லலாம், பல காரியங்களை பேசலாம்.